வணக்கம் ஜோர் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிராபவ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆண்டில் அரசாங்க ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த தமிழ் வருடத்தினுடைய மேஜர் சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அரசாங்கம், அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் இருக்கும். அதாவது நாட்டு நடப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது, பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை மேம்போக்காக அப்படியே பஞ்சபூதங்கள் காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதும் அங்கங்கே கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரவலாக நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், விபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருடத்தினுடைய அமைப்பே சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டாக ஒரு துளி மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெருசாக நமக்கு இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, அவ்வளோதானே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். பட் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்திலே கணிக்க முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது யாரும் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம். அது மனிதர்களுடைய இயல்பு தான். இந்த வருடத்தினுடைய மொத்த அமைப்புமே அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன இம்பேக்டாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நடுத்தர மக்கள், சராசரியான மக்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. சின்ன சின்ன விளைவுகளை, நல்லது கெட்டது கலந்த விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான மக்களுடைய நிலை, வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நடுத்தர நிலைகளில் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு, சாம்ராஜ்யம் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது தவிர இந்த வருடத்தில் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அசட் ரீதியான விஷயங்கள், தவிர விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி நிலையும் சீரான நிலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில் எதுவுமே சீராக இருந்தது அப்படின்னா தான் நல்லது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ள இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப கீழ் மட்டத்தில், அடிமட்டத்தில் காணாமல் போன விஷயங்கள்லாம் திரும்பவும் வளர்ச்சியை கொண்டுட்டு நடுநிலைக்கு கொண்டு நிறுத்தும். ஒரு சீரான நிலைகளுக்கு இந்த 3 விஷயங்களும் கொண்டு சேர்க்கும். அண்ட் இதனால் மக்களுக்கு பயன்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இனி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும். கன்னி ராசிக்கு கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு விதமான தேவையில்லாத விரோதங்கள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு விதமான மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு கொஞ்சம் தொந்தரவாக தான் இருந்துட்டு வந்திருக்கும். பட் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றங்களானது கன்னி ராசிக்கு பல வகைகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும்.
அதுலேயும் குறிப்பாக அந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ஃபேவராக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் என்னதான் கண்டச்சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரங்க அதனால் பெருசாக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறியக்கூடிய தைரியம் என்பது கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டாகும். பொதுவாக இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அசட் அண்ட் வெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக அமைஞ்சு வரவும் செய்யும். மோசமான ஜாதக நிலையை பெற்றவங்களுக்கு கூட இந்த அசட் அண்ட் வெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இல்லைங்கிற குறை இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது கன்னிராசிக்குன்னு எப்போவுமே ஒரு ஸ்பெஷலாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. எப்படியோ இந்த விஷயங்களை அவங்களுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகள் இந்த பராபவ தமிழ் வருடத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகுது. அதனால் இந்த சொத்து சுகங்கள் வகையில், வீடு வாகனங்கள் வகையினர், நிலவரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், பொருளாதார ரீதியான விஷயங்களில், இன்னும் அசட் அப்படின்னு எதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அது எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு யோக பலன்களாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய நிதி நிலையிலும் சரி, சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அவங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப ஒரு நல்ல அமைப்புகளை, அனுகூலங்களை பெற்று வருவாங்க. இப்போ குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கல்வி ரீதியான விஷயங்கள் இல்லைன்னா அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு பெரிய அளவில் பலன் கொடுத்துட்டு வரும். படிப்பு முடித்தவங்களுக்கு வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துட்டு வரும். இப்படி அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ப தேவைகள் எப்படியோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய கொடுப்பினையை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வருடமாகவே இருந்துட்டு வருது. வீண் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் அகலக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இனி உங்கள்கிட்ட பெருசாக யாரும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு காரணங்களால் அவங்க கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் செய்வாங்க. அதனால் பெரிய அளவில் எதிர்ப்புகள், போட்டி, பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதில் பெரும்பாலும் உங்களுக்கு தான் வெற்றி என்பது இருக்கும். அதனால் மற்றவங்களோட வீண் சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இனி பெருசாக எதுவும் உங்களுக்கு வேலை செய்யாது. தொழில், வேலை, உத்தியோகமாக கூட இந்த காலகட்டங்கள் ஒரு சாதகமான விஷயங்களாகவே இருந்துட்டு வரும். சமீப காலங்களில் தொழில், வேலை, உத்தியோகமாக ஒரு மந்தமான சூழ்நிலையை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஜானேனா முரசு இருக்குதுங்கிற கதை தான். இருந்தாலும் விடாமுயற்சியோடு இருந்து உங்களுடைய காரியங்களை சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு வருவீங்க. பட் முயற்சிகிட்ட பலன் இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது அப்பப்போ இருந்துட்டு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான வருத்தங்களெல்லாம் இல்லாமல் இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பலன்களை பெறக்கூடிய நிலைகளில் உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அமையும். காரிய தடைகள் அப்படிங்கிறது முற்றிலுமாக விலகுது. அதனால் கன்னிராசிக்காரங்க சிறப்பாக செயல்பட முடியும். நல்ல காரியத்திறன், காரிய ஆற்றல் மிக்கவங்களாக இந்த காலகட்டங்கள் திகழ்ந்து வருவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல நிலையை பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. ஸோ தொழில் முற்றம், வேலை முன்னேற்றம் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலேயே அமைஞ்சுக்கிட்டு வரும். குறிப்பாக சுயதொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை, அலுவலக பணிகள் சென்று கொண்டு இருப்பவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு விதமான அவசர குணம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால் ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி சிக்கிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். அதனால் வேலை செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டீல் பண்ணுங்கள். அவசரம் காட்டாதீங்க, அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஓரளவுக்கு அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் நல்ல விஷயங்களை இதில் எதிர்பார்க்க முடியாது. தேவையில்லாத அலைச்சல், சிரமங்கள் போன்ற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கன்னிராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது சார்ந்த விஷயங்கள்லாம் அகலக்கால் வைக்காதீங்க. அடுத்ததாக குடும்ப ரீதியான விஷயங்கள் இந்த வருடத்தில் ஒரு சாதகமான விஷயங்களாகவே இருந்துட்டு வரும்.
பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன கூச்சல் குழப்பங்கள் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது போக குடும்பத்துக்குள்ளே மருத்துவ ரீதியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கும். உடல்நல பிரச்சனைகள் யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வருடமும் பார்த்திங்கன்னா அந்த நிலைகள் தொடர்கதியாகத்தான் இருக்கும். ஆனாலும் பெருசாக பயப்படுறதுக்கு இல்லை, எல்லாமே கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதே போல் குடும்பத்துக்குள்ளே நிறைய நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது நடைபெறும். குடும்பத்தோடு சேர்ந்து புண்ணிய காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் செய்துட்டு வருவீங்க. அதே போல் குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள் என்பது அதிகரிக்கும். திருமண விஷயங்கள், பித்திருபாக்கிய விஷயங்கள், இது எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதனால் அவங்களுடைய இல்லங்களில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் என்பது கட்டாயமாக இருக்கும். அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும். பெற்றோர்களாகட்டும், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உறவு முறைகளையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுவதையும் பார்க்க முடியும். ஒரு நல்ல மனநிறைவான குடும்ப விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையுது. ஸோ ஓவராலாக இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் இருக்க போகுது. குறிப்பாக அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்கும். அது தவிர எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு படிப்படியான முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் கன்னிராசிக்கு அமையுது. உங்களுடைய காலத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இந்த மாதிரியான கால அமைப்புகள் அப்படிங்கிறது எல்லா டைமும் அமையாது. தவிர இன்னும் 2 வருஷம் போயிடுச்சு அப்படின்னா கன்னிராசிக்கு அஷ்டமச்சனிங்கிறது ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ இந்த மாதிரியான நல்ல காலம் கிடைக்கும்போது அது சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.